ஒரு பீக்கர்ல அயான்ஸ் எப்படி தனித்தனியா இருக்குமோ, இப்ப Na+, Cl- தனித்தனியா இருக்குமோ, அதே போல தான் ஒரு குடும்பத்தில கணவன் வந்துட்டு தனியா இருப்பாங்க. மனைவி வந்துட்டு தனியா இருப்பாங்க. ஆனா, ஒரே வீட்ல தான் இருப்பாங்க. ஆனா, இந்த கப்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போதுமே இந்த பேரா தான் இருப்பாங்க. அதாவது அயான் பேர்ன்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாரி பேரா தான் இருப்பாங்க. இவங்களுக்கு இடையில எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும், மனைவிக்கு ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி, கணவனுக்கு ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி, இவங்க இது எல்லாத்தையும் அவங்க வந்து ஓவர்டேக் பண்ணிடுறாங்க. அதாவது அயன் பேர்ஸுக்கு இந்த டெம்பரேச்சர் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வரும். ஆனா, இந்த அயன் பேர் இருக்கு இல்லையா? இந்த பிளஸ்ஸு, மைனஸுக்கு இடையில உள்ள அட்ராக்ஷன் அதிகமா இருக்கிறதுனால, இந்த அயான் பேர பிரிக்க முடியல. இவங்க 2 பேருக்கு இடையில இந்த பாசம் அதிகமா இருக்கிறதுனால, இவங்கள எந்த ஒரு சூழ்நிலையிலயும் இந்த ஜோடிய பிரிக்க முடியல. இப்ப பார்த்தீங்கன்னா, அயான்ஸ் சொல்யூஷன்ல அயான்ஸ் பார்த்தீங்கன்னா, தனித்தனியா தான் இருக்குது. சொல்யூஷன்ல அயான்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தனித்தனியா தான் இருக்கும். ஆனா, இந்த மாதிரி அயன் பேர்ஸா ஒரு சில நேரங்கள்ல வந்துருது. எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்ஷன் அதிகமா இருக்கும்போது, இந்த மாதிரி அயன் பேர்ஸாவே இருக்குது. அப்ப இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்ஷன் இந்த டெம்பரேச்சர விட அதிகமா இருக்குது. டெம்பரேச்சரோட ஃபோர்ஸ விட இந்த அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் வந்து அதிகமா இருக்குது. அதனால இது வந்துட்டு அயன் பேர்ஸா இருக்குது. ஜெரம் அப்படிங்கிறவரு இத வந்து அழகா எக்ஸ்பிளைன் பண்றாரு. அப்போ குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்குள்ள இருந்துச்சுன்னா, இது வந்துட்டு அயன் பேரா இருக்குது. அந்த டிஸ்டன்ஸ விட்டு விலகி போச்சுன்னா, அது வந்துட்டு செப்பரேட் ஆயிருது. பிளஸ், மைனஸ் தனித்தனியா மாறிருது. அதேபோல இந்த கப்புல்க்கு இடையில இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்ஷன் அதிகமா இருக்கறனால, அதாவது பாசம் அதிகமா இருக்கறனால, இந்த ஜோடிய யாராலயுமே பிரிக்க முடியல. இதுதான் சூப்பரான அயன் பேர்.